உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் மாணவர்களுக்கு அடுத்து என்ன, அது முக்கியமாக மருத்துவ மாணவர்களை மிக பெரிதாக எதிர்பார்த்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஒவ்வொரு வீடியோவிலும் சில சில தகவல்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். திரும்ப நிறைய வீடியோ லாஸ்ட் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்கன்ற அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த புரிதல் இருக்கும். அடுத்து என்ன முடிவுகள் எடுக்குன்றது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ சொல்லப்போனால் இது ஒரு மிகப்பெரிய லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்கன்றதை கண்டுபிடிச்சிருங்க. அதில் நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸை எது உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும், எதை நான் தேர்ந்தெடுத்து ஸ்டிக்காக நிற்கலாம், எப்போ இந்த முடிவுகளை சரியன்றத மாதிரி நினைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா பண்ணுங்கள். சரிங்களா? இதை நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, இதில் அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை அடையாளப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் அடிப்படையில் நான் ஒரு 600 மார்க் இருக்கேன், 250 மார்க் இருக்கிறேன், 300 மார்க் இருக்கேன், 250 மார்க் இருக்கிறேன், இல்லை 200க்கு கீழேயே இருக்கிறேன். ரியாலிட்டி என்ன, இங்கே இருக்கிற சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நான் எதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும், எனக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுங்க. அந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் நம்பர் 1 எனக்கு பொருத்தமா இல்லையா, 2வது ஆப்ஷன் போகிறேன், 2வது ஆப்ஷன் பொருத்தமா இல்லையா, 3வது ஆப்ஷன் போகிறேன், 3வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன், நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள், இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்குற மாதிரி கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மட்டுமல்ல, இதை மட்டும் தேடுதலாக இருக்கிற மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் 600 மார்க்லேருந்து 720 மார்க் இருக்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா. நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை வரிசைப்படுத்துவதும், நானே ஆல்ரெடி ஒரு சாய்ஸ் ஆர்டர் கொடுத்துருப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கல்லூரிகளுக்குள்ளே போகிறதுக்கான அனைத்து கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் டார்கெட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பெண் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டா, அதே இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தஞ்சாவூரில் இருக்கிறீங்க. சரிங்களா? ஒரு 690 மார்க் எடுத்துறீங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் கண்டிப்பாக கலந்துக்கோங்க, தவறு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்தை தமிழ்நாட்டோடைய அதே ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற சீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒரு மதிப்பெண் கம்மியாக இருக்கிற இதே தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அட்வைஸ் ஆர்டர் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கல்லூரிகளை வரிசைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், எய்ம்ஸ் மதுரை, இந்த மாதிரி வரிசைப்படுத்தி ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற சீட்டை எடுத்துக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்டு கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்துருக்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்க பாருப்பா, அப்படி எடுத்தால் நம்ம ஒரு மிகப்பெரிய புண்ணியம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றதான் என்னோடய எதிர்பார்ப்பு. நான் ஒரு 600 மார்க் இருக்கிறீங்க, கம்யூனிட்டி ரேஞ்சில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சீட்டு எனக்கு கிடைக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 36 கல்லூரிகள் இருக்குது, அதில் ஒரு 25 கல்லூரிகள் ரொம்ப சுப்பீரியரான கல்லூரிகள், ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பை கொடுத்த மருத்துவமனையை கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷ காலமாக கொடுக்குற கல்லூரிகளில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சார் நான் ஃபினான்ஷியலி சோர்ஸபிள், எனக்கு ரீசெண்டாக ஒரு 11 கல்லூரி மேலே எனக்கு ஒன்றும் பெருசாக ஹோப் இல்லை, அப்போ நீங்கள் கேன் பிளான் ஃபார் த பிஹெச்டி, கேம்ஸ், வேலை மாதிரியான கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற டாப் கல்லூரிகளை, அதாவது கவர்மெண்ட் கோட்டாயின் ப்ரைவேட் கல்லூரிகளில் டாப் கல்லூரிகளாகவும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கிற ஆப்ஷன் நம்பர் 1 ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லா கைண்ட் ஆஃப் ஜிப்மர், எய்ம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது, அப்புறம் எய்ம்ஸ் மதுரை, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகள், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசு கல்லூரிகள்லாம் முயற்சி பண்ணுங்கள். இது ஆப்ஷன் நம்பர் 1. எனக்கு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுத்தீங்கன்னா அவேர்னஸ் நிறைய மக்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு சீட்டை தமிழ்நாட்டு மாணவர்கள் விட்டுக் கொடுங்கள். அதே போல் டாப் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற பிஹெச்டி, கேஎம்சிஹெச்சில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளான், ஒரு பார்வை, ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு வேலை பாக்கெட்டில் பணம் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் காலேஜ்லாம் போய் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு வேலை அங்கே எனக்கு இதில் படித்தா இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 11 காலேஜில் எனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் காலேஜில் இல்லை, இன்னமும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கல்லூரிகளும் வாய்ப்புகள் எடுத்தலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. நான் சஜஸ்ட் பண்ணுறது நார்மலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 20,000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் ஒரு 4.5 lakh அந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ இந்த 600 மார்க்லேருந்து 720 மார்க்குக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் வரிசைப்படுத்தலாம். இது என்னுடைய சஜஷனாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய பார்வை. சரிங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கேட்டகரி, இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்த, இல்லை உங்கள் வீட்டில், இல்லை ஏற்கனவே டாக்டர் படித்து இந்த கவுன்சிலிங்கோடைய சிஸ்டத்தை நல்லா புரிந்து நிறைய அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை கூட வைத்துக்கொள்வது என்னுடைய சஜஷன். லைக் அவர் கவுன்சிலர்,
ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க, என்ன போன்ற ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டிலே இருக்கிறார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் கூட வச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பு. சரிங்களா? அந்த படிப்பை சரியான கன்சல்டிங் இல்லாமலோ, சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலோ தவறாக ஹேண்டில் பண்ணோம்னா இந்த படிப்பை தவற விடுவதற்கோ சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு பர்சன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சூட்டபிளான கவுன்சிலரா அப்படின்றத பாருங்கள். அதே போல் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜ், இதெல்லாம் அனுபவம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அதே போல் மெடிக்கல் காலேஜோட நிறைய கனெக்டிவிட்டி. ஒரு 250 மார்க் இருக்கிறேன் சார், என்னுடைய பாக்கெட்டில் ஒரு 16 லட்சம் 17 லட்சம் தான் இருக்குது, பட் ஒரு நேரடியாக கல்லூரிக்கு போனால் எனக்கு ஒன்றும் பெருசாக ட்ரான்ஸ்பண்டாக எதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த காலேஜில் ஒரு கான்டாக்டில் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரெடியூஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி கலைய வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைன்றது உங்களுக்கு என்னென்ன வரும்? டைலமா சுச்சுவேஷன் வரும். சார் இது முடிவெடுக்கலாமா, இதை முடிக்கலாம், பணம், குவாலிட்டி, பிஜி கோர்ஸு எவ்வளோ எவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது, இயர் எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான டிஸ்கஷனை டைலமப் பண்ணுற ஒரு கவுன்சிலரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஒரு தெலுங்கு மைனாரிட்டி, ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஒரு மலையாள மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டி தகுதி ஒரு இடத்துல போய் நிற்கும். பழைய ஒரு வீடியோவில் கூட நான் தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. கிரிட்டிக்கல் அனலைசிஸ், ஒரு கிரிட்டிக்கல் மைண்டு, கிரிட்டிக்கல் மென்டாலிட்டி, ஒரு டைலமா சுச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு பதிலை எடுத்து சொல்வது, அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருந்தால் பெட்டர். ஈவன் அவங்க ஏற்கனவே அட்மிட் பண்ண சில டாக்டர்ஸு, அவங்க மூலியமாகவும் ஒரு சில ரிவ்யூஸ்லாம் கேட்டு கூட நீங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஒரு சப்போர்ட் பர்சன் உங்கள் கூட இருந்தால் இந்த மெடிக்கல் அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ எப்போதுமே ஒரு சப்போர்ட் பர்சன் கையில் வச்சுக்கோங்க. நானும் இல்லை, யாராவது ஒருத்தர், பட் அவருக்கு அனுபவம் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு டைலமா சுச்சுவேஷனோ பிரச்சனைகள் வரும்போது பதில் சொல்லணும். இதுதான் என்னோட பாயிண்ட்டு. இதை நான் சொல்லிட்டேன். ரைட், தென் வி கேன் கோ ஃபார் தென் மார்க் இஸ் 550லேருந்து ஒரு 600 மார்க் இருக்கிற மாணவர்கள், ஒரு பிசி எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி மாணவர்களை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, என்னுடைய பிளான்னு பாயிண்ட் நம்பர் 1 என்னவாக இருக்குன்னா, பிசி எதர் எனி கம்யூனிட்டி டெஃபினட்டாக யூ கேன் பிளான் ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதில் ஒரு பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு இது 37வது இடத்துல வந்து இஎஸ்ஐகே நகர், கிட்டத்தட்ட 37 அரசு கல்லூரிகளையும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கல்லூரிகளில் இருக்கிற 21 செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா கல்லூரிகளையும் வரிசைப்படுத்த கட்டாயமாக தவறவிடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பெசிஃபிக்கலி அந்த 550 மார்க்குக்கு மேலே இருக்கிற ரிசர்வ்டு கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, இந்த கேட்டகரி மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை எடுக்க வேண்டும் அப்படி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒருவேளை அதை எடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற இன்னொரு மாணவர், தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு சீட்டை ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ ட்ரை டு டேக் கேர். ஒரு 550 மார்க், 570 மார்க் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை டார்கெட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் அதை போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், நான் எல்லா கம்யூனிட்டியுமே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் வரிசைப்படுத்துங்க. அதுக்கப்புறமேலு டாப் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை வரிசைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரிசைப்படுத்துங்க. நான் ஆல்ரெடி ஒரு சாய்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி பல வீடியோவை பார்த்து 4.5 லேக்லேருந்து 5.4 லேக்குள்ளே உங்களோட அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஈவன் தோ நீங்கள் வந்து ஒருவேளை 550 மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வரிசைப்படுத்திட்டேன், ப்ரைவேட் காலேஜ் வரிசைப்படுத்திட்டேன், ஒருவேளை எனக்கு கிடைக்க முடியாத சந்தேகங்களும் ஒரு பிசி கேட்டகரியில் இருக்குன்ற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற பிஹெச்டிஓ, கேஎம்சிஹெச்ஓ, வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எம், இந்த மாதிரி அடிப்படையிலையும் சில கல்லூரிகளை அடையாளப்படுத்தி 13,50,000 பணம் கட்டவும் நீங்கள் ரெடியாக இருக்கிற பட்சத்தில் டாப் கல்லூரிகள், டாப் ப்ரைவேட் கல்லூரிகள் அப்படின்றத பற்றி வரிசைப்படுத்தி அதை வந்து ஒரு ஐடியா பிளான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்கிற கேஇஏ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 10,25,000 அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு டார்கெட் பண்ணலாம். ஈவன் உத்தரப்பிரதேஷ், அதர் ஸ்டேட்டில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஹாஸ்டல்லே செலவு பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள். ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கும் எனக்கு பொருத்தம் இல்லை, கவர்மெண்ட் கோட்டான ப்ரைவேட் காலேஜுக்கும் பொருத்தம் இல்லை, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் பொருத்தம் இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டா வர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்த ஆப்ஷன்லாம் நம்ம யோசிக்கணும். அடுத்த ஆப்ஷனை பற்றி வழி நடத்தணும். அந்த ஆப்ஷனை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பிளான் பண்ணால் தான் உங்களால் அடுத்த
அடுத்த நிலைக்கு போக முடியும். இதெல்லாம் பிளானிங் அண்ட் டிஸ்கஷன் மஸ்ட் பி நீடட் ஃபார் ஏர்லியர். முன்னாடியே நீங்கள் டிஸ்கஷனில் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் மார்க்கிறவங்க ரைட்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா we have டார்கெட் வந்து 500 and 550. 500 மார்க்லேருந்து 550 மார்க் இருக்கிற குழந்தைகளை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் அண்டு டார்கெட் வித் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்கிறேன். அதே போல் கவர்மெண்ட் கோட்டாயின் செல்ஃப் ஃபினான்ஸும் டார்கெட் பண்ணுங்கள். ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் டார்கெட் பண்ணுங்கள். 4.5 லேக்லேருந்து 5.4 லேக் வரைக்கும் பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் அதர் தென் ஷெட்யூல்டு கேட்டகரி இல்லாத மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கவங்க கவர்மெண்ட் கோட்டாயின் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை டார்கெட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பிளான் கொடுக்கலாம். ஈவன் தோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 13.5 லேக்கை பிளான் பண்ணலாம். அது இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற, ஏன்னா இங்கே 13.5ன்றது ஒரு 17, 18, 19 வரைக்கும் போகுது. இல்லைன்னா வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டை லைக் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து ஒரு 10.5 to 13 லேக் இன்க்ளூடிங் ஹாஸ்டலோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஹாஸ்டலோட கம்ப்ளீட் ஆகிடும். இது மேபி ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப அதிகமான பெரிய வீடியோவும் போயிடக்கூடாதுன்ற பதட்டத்தில் நான் அடுத்தது கவர் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்கள் 400 மார்க்லேருந்து 500 மார்க்கில் உங்கள் ஒரு வேலை ஐடியா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டிஃபால்ட்டாகவே சாய்ஸ் வச்சுக்கலாம். என்னுடைய சாய்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. அண்டு அதுக்கு இல்லாமல் 13,50,000 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் பிளான் பண்ணணும். அதர் ஸ்டேட்டில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், இது ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரில இருக்கிற ஒரு 10 to 11 லேக்ஸ் 12 லேக்ஸில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிம்சி, மணக்குள வெங்கடேஸ்வரா இந்த மாதிரி கல்லூரிகளை நம்மளால் அடுத்து போகலாமா, அதுக்கு என்ன பிளான் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம சைடில் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தரோம். ப்ளஸ் டீம்டு யூனிவர்சிட்டி லைக் டாப் யூனிவர்சிட்டி லைக் நான் வரிசைப்படுத்திருப்பேன். சில கல்லூரிகளை ராமச்சந்திரா, சவிதா எல்லாமே நிறைய வரிசைப்படுத்திருப்பேன். கல்லூரியோடைய தகவல்களை தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கல்லூரிகளை வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் 300 to 400 மார்க்கு. ஒருவேளை 300 to 400 மார்க் இருக்கிற பட்சத்தில் என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கலாம்னா அதர் ஸ்டேட் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 இருக்கலாம். ஈவன் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி இது மாதிரி இருக்கிற மாணவர்கள் வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களையும் ஒரு 13.5 லேக்கில் கொண்டு போகலாம். காமன் டேர்மில் இருக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுங்கள். லைக் பாண்டிச்சேரியை டார்கெட் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாமே ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற 3 கல்லூரிகளை டார்கெட் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆக்சுவல் ஃபீஸு, ஹையஸ்ட் மார்க்கு, ஹையஸ்ட் டாப் காலேஜஸ்ஸு இல்லைன்னா ரெடியூஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி கூட அட்மிஷன் போடலாம். அதுக்கப்புறமேல வந்து உங்களுக்கு அப்ராடு கேட்டகரியோட கல்லூரிகளும் குறைவான செலவில் போகிறதுக்கான பிளான் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஒரு கேட்டகரியாக நான் பார்க்குறது 200 மார்க்லேருந்து 300 மார்க் வரைக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா பார்த்துட்டீங்க, பொருத்தம் இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துட்டீங்க, பொருத்தம் இல்லை. என்னுடைய டார்கெட் ஒரே ஒரு காலேஜ் தான், பக்கத்திலே தான் இருக்கிற காலேஜ். கவர்மெண்ட் கோட்டா வாசல்லையும் உள்ள போக முடியல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வாசல் முடியல. அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கிற NRI சீட்டு தாராளமாக உள்ள வரலாம். 21,50,000 கன்ஃபார்ம் அட்மிஷன். கூப்பிட்டு வந்து பாருங்கள், தாராளமாக வாங்கி கொடுக்க ரெடி. பணம் தான் இங்கே மிகப்பெரிய மருத்துவ படிப்பை டிசிஷன் எடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்கு ஒன்று மனபலமும் மன தைரியமும் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக பாருங்கள், தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் NRI சீட்ஸு. ஸோ எனி காலேஜஸ் நோ இஷ்யூ. இந்த மார்க் ரேஞ்சில் இருக்கும் போதுனா இருந்தாலும் பரவாயில்ல, எனி மார்க்காக இருந்தாலும் அந்த சீட்டை வாங்கலாம். அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கேட்டகரிஸ் ஒரு 18 to 19 லேக்ஸ் அந்த மாதிரியான பாண்டிச்சேரி இருக்கிற கல்லூரிகளை பார்க்கலாம். அது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்க்கலாம். இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறத அதையும் எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி வந்து ஆக்சுவல் எப்போதும் போல நான் சொல்கிறது அப்ராடு கேட்டகரின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஒருவேளை இது அஃபோர்டபுள் ப்ரைஸிங் இல்லை, எதுலையுமே எனக்கு டேலி ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ரிப்பீட்டர் பிளான் பண்ணுறதும் கூட ஒரு மேபி என்னோட அட்வைசபிளாக இருக்கும். நம்ம ஒருவேளை ஃபஸ்ட்டாக இப்போ தான் எழுதியிருக்கிறீங்க கெட்டிங் 250 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் யூ கேன் பிளான் ஃபார் ரிப்பீட்டர் அப்படின்னு கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கடைசியாக என்னுடைய சஜஷன் பிலோ ஒரு 200 மார்க், ஒரு 100 பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பார்டர் மார்க். நான் வந்து நிறைய எந்த இதுலையுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸை பற்றி சொல்லவே இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் MBBS, கவர்மெண்ட் காலேஜ் BDS, கவர்மெண்ட் காலேஜ் சித்தா, கவர்மெண்ட் காலேஜ் ஹோமியோபதி, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிடுங்க. இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டா பிளான் பண்ணுங்கள். அதுக்கும் ஆல் இண்டியா கோட்டான்ற கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என் பேக்கெட்டில் மொத்தமாகவே 30,000க்கு மேலே என்னால் படிக்க முடியாது சார், இல்லை மொத்தமாகவே ஒரு 2 லட்சம் மேலே படிக்க முடியாது சார், என்ன சார் ஆப்ஷன் இருக்குது? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க, நான் அதை பற்றி கிளியராக சொல்லி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அள்ளி தரேன். அந்த இருக்கிற ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக போகலாம். சரிங்களா?
அடுத்து வந்து பிலோ 200 மார்க்கு. இது வந்து வெரி வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நான் வந்து ஒரு 2, 3 வருஷமா ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ தான் மார்க் எடுக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றும் போக வேண்டாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து எப்படின்னா, இந்த மருத்துவ கவுன்சிலிங்கோடைய நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு காலைல ஒரு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? சார் 7.5 ஸ்கீமில் சவிதா மெடிக்கல் காலேஜும் பாலாஜி மெடிக்கல் காலேஜ்லையும் ஃபீஸ் வாங்குவாங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. தயவு செஞ்சு இது அனுபவம் இருக்கிறவங்க சிரிச்சிடாதீங்க. அது வந்து ஒரு டீம்டு பல்கலைக்கழகம், அதில் 7.5 ஸ்கீம்னு வராது அப்படின்றது அவருக்கு தெரியல. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டின்னு தெரியல. ஸோ இருக்கிற கல்லூரிகள் 36 கவர்மெண்ட் காலேஜோ, 21 ப்ரைவேட் காலேஜோ, 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ, டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி அவருக்கு அது இல்லை. இது வந்து நான் அவேர்னஸோட உச்சம். அவருக்கு எதுவும் தெரியல. ஸோ தெரியாத மாணவர்கள் யாரும் சொல்வதை தாண்டி இருக்கிறத விட கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, இல்லை நேரில் சந்திக்க பாருங்க. ஸோ கடைசியாக 200 மார்க் பிலோ சொல்லிடுறேன். என்ஆர்ஐ சீட்ஸ் எப்போதும் நம்ம பிளான் பண்ணலாம், பாண்டிச்சேரி சீட்ஸ் பிளான் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்சுவல் ஃபீஸு ரெடியூஸ்டு ஃபீஸ் கூட ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரை ஆக்சுவல் ஃபீஸில் போகிறது பெட்டர். ஏன்னா பிலோ 200 மார்க்கு அலாட்மெண்ட் எடுக்கிறது மிக மிக கடினம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் மார்க் குறைவை என் மூலியமாகவோ இல்லை என்னோட நண்பர்கள் மூலியமோ வெளியில் கொண்டு வரும்போது எல்லா மாணவர்களும் ஒரு கல்லூரியை டார்கெட் பண்ணுவாங்க. அதற்கு வந்து என்ன ஆகிடும், அந்த காலேஜில் அலாட்மெண்ட் வாங்க முடியாது. சின்னராஜுங்கனால போன வருஷம் மீனாட்சியில் இருக்கிற சீட்டே ஒரு 150 சீட் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்ரோச் பண்ணது கிட்டத்தட்ட 450 பேர். கிட்டத்தட்ட 13-14 லட்சத்துக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 13-14 லட்சத்துக்கு அப்ளை பண்ணவங்க 400-450 பேர். அப்போ 300 மார்க்குக்கு மேலே கீழே இருக்கிற யாருக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ மார்க் இருந்தும் கூட சீட்டு கிடைக்காது. கல்லூரி நிர்வாகம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி பண்ண ஒத்துக்கிட்டாலும் கூட அந்த மார்க்கை அலாட்மெண்ட் எடுக்கிறது மிக டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதனால் லோயர் மார்க் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை கம்பன் மீட் மீ, இமீடியட்டாக உங்களோட அலாட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இட்ஸ் அ வெரி வெரி ரிஸ்கி மார்க். ஈவன் தோ கெட்டிங் சீட் தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இல்லைனா வி கேன் பிளான் ஃபார் ஜஸ்ட் பார்டர் மார்க் அப்ராடு பிளான் பண்ணுங்கள். இல்லைனா இல்லை நான் கொஞ்சம் நேரம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டர் பிளான் பண்ணுங்கள். ஸோ நான் தைரியமாக எப்போ வேணாலும் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். நேரில் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள், இல்லை ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் முயற்சி பண்ணுங்கள், இல்லை தகவல்களை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணியோ ஆடியோ ரெக்கார்டிங்கோ கொடுங்க. என்ன இதில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ சொல்யூஷன் கொடுக்குறேன், சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.